ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நான் எங்க போறோம் பாத்தீங்கன்னா டி நகர்ல லொகேட் ஆகிருக்க அஞ்சுமன் பள்ளிவாசல் தாங்க போயிட்டு இருக்கேன். இந்த பள்ளிவாசலை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயம் இருக்குங்க. இது வந்து வக்ஃபுக்கு சொந்தமான ஒரு பள்ளிவாசல் தான். இதுல வந்து பள்ளியும் இருக்கு, ஸ்கூலும் இருக்கு. வாங்க பாப்போம் இந்த ஸ்கூல்ல எல்லாம் எப்படி இருக்குன்னு. ஹிஜ்ரி 1307 ரமலான் மாதம் 7, அதாவது இங்கிலீஷ் கேலண்டர் பத்தி பார்த்தா 1890 ஆண்டு ஆர்காட் இளவரசர் முன்னாவர் கான் பத்தூர் அவர்களால் இந்த இடத்த வந்து நிறுவப்பட்டதுங்க. ஆரம்பத்துல இந்த இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏழை எளிய மாணவர்கள் மற்றும் அனாதை பிள்ளைகளுக்கு ஆதரவு தரக்கூடிய இடமா தான் இருந்தது. காலப்போக்குல பல பேரோட உழைப்பால இந்த இடம் வந்து ஆரம்பத்துல ஒரு பள்ளிவாசலா ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் படிப்படியாக எஜுகேஷன் சென்டரா மாறிச்சு. இது பெண்களுக்கு வந்து தனியான எஜுகேஷன் சென்டர் இருக்கு, அதே மாதிரி ஆண்களுக்கு தனியான எஜுகேஷன் சென்டர் இருக்குங்க. ஏன் இது சொல்றேன்னா, இப்போ உள்ள வக்ஃப் சட்டம் பாத்தீங்களா, அதனால இப்போ உள்ள பிரச்சனை என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் போடுறேன். இது முக்காவாசி வந்து இடம் வந்து ஃபுல்லா வந்து வக்ஃபுக்காக தான். இந்த யூஸ் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா எஜுகேஷனுக்காகவும் மெடிக்கல் ப்ரொபோஸ்க்காக தான் வந்து வக்ஃபுல்லோட லேண்ட் வந்து யூஸ் ஆகுது. இங்க வந்து ஒர்க் பண்ற இந்த பசங்க எல்லாமே வந்து அந்த ஸ்கூல்ல படிக்கிற அனாதை பசங்க தான். அதாவது தாய் தந்தை இல்லாத ஒரு பசங்களாக தான் இங்க வந்து எல்லாமே நிறுவப்படுது. இங்க வந்து எல்லா விதமான எஜுகேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த அஞ்சுமன் மூலியமா வந்து அவங்க வந்து அந்த பசங்க வந்து அவங்களோட லைஃப் வந்து செட்டில் பண்றாங்க. இங்கதான் இன்னைக்கு நான் வந்து நோம்பு கரெக்டா வந்தேன். நோம்பு கட்சி இங்க நல்லா இருக்கும். நோம் கஞ்சியில வந்து மசால் வடையை போட்டு ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்க, உண்மையிலேயே வந்து நல்லா இருக்கும். மசால் வடை மட்டும் இல்ல, மசாலா ஐட்டம் அதாவது சமோசாவும் போட்டு நல்லா இந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ருசியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா. இஃப்தார் முடிச்சுட்டு இங்கே மக்ரிப் தொழுதுட்டு கிளம்பிட்டோம். நாளைக்கு வேற ஒரு பள்ளிவாசல்ல போயிட்டு இஃப்தார் ஸ்டார்ட் பண்ணலாம். என்ட்ரன்ஸ் வெளியே வந்துடுறீங்களா? நம்ம ஒன்னும் இல்லை, நல்லா இருக்கும்.